கணியத்திற்குரிய முஃமினீன்களே, புனிதமான ரமலானுடைய நோன்பின் கடைசி நோன்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று சூரியன் மறைவதோடு ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. இந்த தருணத்தில் அல்லாஹ்விடத்தில் அவன் ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக துஆ செய்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை கூலி வழங்கப்படுகிற நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களே, இந்த இரவில்தான் அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு கூலி வழங்குகிறானா? அவர்கள் நோற்ற நோன்பிற்கு பகரமாய் பரிசுகளை இந்த இரவில் தான் வழங்குகிறானா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் திரும்ப கேட்டார்கள், ஒரு தொழிலாளி தன்னுடைய வேலையை பூரணமாக செய்து முடித்ததற்கு பின்னால் தானே கூலி வழங்கப்படுவார். ஆம் யா ரசூலல்லாஹ். அதுபோல ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பை நிறைவு செய்துவிட்டு பெருநாளை கொண்டாடுகிற அந்த நாளில் அல்லாஹ்வினுடைய முழுமையான மன்னிப்பை அவர் வாங்கிக் கொள்கிறார். அல்லாஹ்விடமிருந்து ஏராளமான கூலிகளை, ஜஸாவை அவர் வாங்கிக் கொள்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதின் அடிப்படையில் நாளைய தினம் ரப்பினுடைய மகத்தான அந்த கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய கூலிகளை பாக்கியமாக்கி வைப்பானா. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பிற்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஒரு அமலை ஆர்வப்படுத்தினாலும் அதனால் கிடைக்கிற பலன் என்ன, துன்யாவிலேயும் ஆখিরাத்திலேயும் பெருமானார் தெளிவுபடுத்தி விடுவார்கள். நாயகத்தினுடைய பழக்கம் அது. எந்த ஒரு அமலை மனிதர்களுக்கு, சமூகத்திற்கு சொன்னாலும் அதனால் இந்த உலகத்தில் உனக்கு என்ன நன்மை, அதனால் ஆখিরাத்தில் நீ என்ன நன்மையை பெற்றுக்கொள்வாய் என்பதை தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளக்கி விடுவார்கள். காரணம், மனிதன் யதார்த்தத்தில் சுகபோகங்களுக்கு அவன் ஆசைப்படக்கூடியவன், ஆர்வப்படக்கூடியவன். எனவே ஒவ்வொரு இபாதத்திற்கும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுகபோகங்கள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். அந்த வரிசையில் நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நோன்பிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவனை தவிர்த்து வேறு கூலி இல்லை. அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் சொன்னார்கள், நோன்பு எனக்கானது, நோன்பு எனக்கு சொந்தமானது. எனவே அந்த நோன்பிற்கு நானே கூலி கொடுப்பேன். சில ரிவாயத்துகளில் அந்த நோன்பிற்கு நானே கூலியாகிறேன் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். வேறு எந்த இபாதத்திற்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. நானே உங்களுக்கு பரிசாக என்னை வழங்குகிறேன், என்னை தருகிறேன், அல்லாஹ் எதையும் சொன்னதில்லை. ஆனால் நோன்பு என்கிற அந்த இபாதத்திற்கு மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இப்பேற்பட்ட ஒரு பரிசை அறிவிக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்தான ஒரு கூலியாக இருக்க முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லிஸாயிமி ஃபர்ஹத்தான். ஒரு நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சின்னு சொன்னாங்க ரசூல். ஒரு நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகளை அல்லாஹ் தருகிறான். ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி. ஒன்று, நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லையற்ற அளவற்ற அந்த மகிழ்ச்சி நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா? தினமும் நோன்பு வைக்கிறோம், தினமும் இஃப்தாருடைய சமயத்தில் அதே கஞ்சியைத்தான் குடிக்கிறோம், அதே உணவுகளைத்தான் உட்கொள்கிறோம், அதே பானங்களைத்தான் அருந்துகிறோம். நேற்று எதை சாப்பிட்டோமோ பெரும்பாலும் இன்றைக்கும் அதைத்தான் சாப்பிடுகிறோம்.
எந்த உணவு வகையில் பரிமாறப்பட்டாலும் ரமலானுடைய காலகட்டத்தில் இஃப்தாருடைய சமயத்தில் திரும்ப திரும்ப வரக்கூடிய உணவுகள் தான் அது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உணவுகள் அல்ல. என்றாலும் சத்தியத்தை மட்டுமே பேசுகிற சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன உண்மை அல்லவே? அவர்கள் சொன்ன உண்மை அல்லவா? ஒரு நோன்பாளிக்கு அவன் நோன்பு திறக்கிற நேரத்தில் அவனை அறியாமல் ஏற்படுகிற சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும். நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இஃப்தாருடைய நேரமாகும், எப்பொழுது நாம் நோன்பு திறப்போம், எப்பொழுது இந்த உணவுகள் எல்லாம் நாம் சாப்பிடுவோம் என்று இந்த இஃப்தாருடைய சமயத்தில் ஒரு நோன்பாளிக்கு அதை தவிர்த்து வேறு எந்த எண்ணமும் இருக்கிறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சத்திய வார்த்தை அது. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி. ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் தருகிற முதல் மகிழ்ச்சி நோன்பு திறக்கிற நேரத்தில் ஏற்படும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் ஏராளமான மகிழ்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா? இப்போ முதல் மகிழ்ச்சியை இந்த துனியாவிலே நாம் பெற்றுக்கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாய் சொன்னார்கள், வஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. நோன்பாளிக்கு இன்னொரு மகிழ்ச்சி உண்டு. அது நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவை சந்திக்கக்கூடிய தருணத்தில் ஏற்படும். அவனை சந்திக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு நோன்பாளிக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி அசாதாரணமானது. ஒரு மகிழ்ச்சியை நாம் அடைந்து கொண்டோம், அனுபவித்து விட்டோம், பல முறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு மகத்தான ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது, ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி. லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். இந்த உலகத்தில் செய்யப்படுகிற எந்த ஒரு இபாதத்தும் அந்த மகத்தான கூலியை எதிர்பார்த்துத்தான் செய்யப்படுகிறது. நோன்பு நோக்கிறோம், தொழுகிறோம், சதகாக்கள் செய்கிறோம், நல்லறங்கள் செய்கிறோம், சேவைகள் செய்கிறோம், நம்மால் முடிந்த எல்லா நற்கர்மங்களையும் ரப்புக்காக வேண்டி செய்கிறோம். என்ன நோக்கம்? நாம் எந்த ரப்புக்காக வேண்டி செய்கிறோமோ, எந்த ரப்பை நாம் வணங்குகிறோமோ, எவனுக்காக வேண்டி அனுதினமும் நம்முடைய நெற்றியை தரையில் கொண்டு போய் வைத்து நம்மை பலகீனமானவர்களாக, கேவலமானவர்களாக, முழுமையான அடிமைகளாக நாம் காட்டிக்கொள்கிறோமோ, அந்த எஜமானனை நேரடியாக சந்திக்கிற தருணத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த உலகத்தில் நாளை ஆகிரத்தில் ஒரு சொர்க்கவாசிக்கு சிறந்த மகிழ்ச்சியை யாரும் தந்துவிட முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே ஒரு முறை வருகிற போது மிகவும் பிரகாசமான ஒரு கண்ணாடியை கொண்டு வந்தார். கையில் ஒரு கண்ணாடி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே என்னது இது? இவ்வளவு பிரகாசமாக நூறானியத்தாக இருக்கிறதே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, இதுதான் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய நாள். இதுதான் வெள்ளிக்கிழமையினுடைய நாள். நான் கையில் வைத்திருப்பது வெள்ளிக்கிழமை என்றார்கள். அதுதான் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. இது வேறு எந்த உம்மத்திற்கும் இந்த சிறப்பு வழங்கப்படவில்லை. யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் கூட உங்களுக்கு அடுத்தபடியாகத்தான் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று வழங்கப்பட்டிருக்கிறதே ஒழிய முதல் சிறப்பாக அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையை உங்களுக்குத்தான் தந்திருக்கிறான். நாயகமே, இதில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நேரம் இதில் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிற எந்த துஆவும் நிராகரிக்கப்படுவதில்லை நாயகமே. அப்பேற்பட்ட ஒரு நேரம் இந்த கண்ணாடிக்குள்ளே, இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது நாயகமே என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இதை யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினம் என்று சொல்வதை போல் மலக்குமார்களாகிய நாங்கள் இதை யௌமுல் மஸீதி என்று பேசிக்கொள்வோம். யௌமுல் மஸீதி என்று இதற்கு பெயர் சொல்லுவோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யௌமுல் மஸீத் அப்படின்னா என்ன? ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? ஏன் அதற்கு அப்படி ஒரு பெயர்? அந்த பெயரை புழங்குவதற்கான காரணம் என்ன? ஏன் யௌமுல் மஸீத்? அப்பொழுதுதான் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப், நாளை மறுமை நாளில், நாயகமே, நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் எல்லாம் சுவனத்திற்கு சென்றதற்கு பின்னால் ஏராளமான நியாமத்துகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமையினுடைய ஒரு தினத்தில்
சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அவர்கள் வெள்ளிக்கிழமை தான் அல்லாஹ்வை முதலாக சந்திப்பார்கள். அந்த நிலையில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தருகிற அந்தஸ்தும், சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தருகிற ஏராளமான பரிசுகளும், அதனால் நாயகமே இதற்கு நாங்கள் யௌமுல் மஸீத், கூடுதலான பரிசுகள் வழங்கப்படுகிற நாள் என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். சொர்க்கத்தினுடைய எல்லா நியமத்துகளையும் அனுபவிப்பார்கள். ஏராளமான ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். சொர்க்கத்தினுடைய நியமத்துகளை பற்றி தனி தலைப்புகளை நாம் பேச முடியும். சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு நியமத்துகளையும் தனித்தனியாக பேச முடியும். சொர்க்கவாசிகள் அந்த சுவனத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், என்னுடைய அடியார்களை, என்னுடைய இபாதுகளை, என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களை நான் உங்களுக்கு வாக்களித்ததை எல்லாம் தந்து விட்டேனா? இதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று உங்களிடத்தில் சொன்னேனே, தந்து விட்டேனா? சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள், ரப்பே. பார்த்திருக்க மாட்டார்கள் ரப்பை, பேசுவார்கள், ரப்பே, எங்களை நீ நரகத்தை விட்டும் பாதுகாத்திருக்கிறாய், சொர்க்கத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய். எவ்வளவு நியமத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த துன்யாவை போல் 10 மடங்கு உலகம் சொர்க்கத்திலே வழங்கப்படும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குர்ஆன் சொல்லுகிறது, சொர்க்கம் சாதாரணமான இடமல்ல. அதனுடைய விசாலத்தன்மையை விவரிக்க முடியாமல் குர்ஆன் சொல்லுகிறது, அதனுடைய அகலம் வானத்திற்கும் பூமிக்கும் அதைவிட விசாலமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 10 உலகத்தை போல அவனுக்கு இடம் வழங்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் சொன்னார்கள், அந்த எல்லா இடத்திற்கும் மன்னராய், அரசர்களாய் அந்தந்த சுவனவாசிகள் தான் இருப்பார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களாய் எங்கே நடமாட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேட்பான், தந்து விட்டேனா? ரப்பே, எல்லாவற்றையும் தந்து விட்டாய். இல்லை, இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது. நான் உனக்கு தர வேண்டிய விஷயம் ஒன்று பாக்கி இருக்கிறது. அப்படி என்ன பாக்கி இருக்கிறது? யா அல்லாஹ், எல்லாவற்றையும் தந்து விட்டாய். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், சொர்க்கவாசிகளே, எல்லோரும் ரப்பை காணுவதற்கு தயாராகுங்கள், அல்லாஹ்வை பார்ப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அது வெள்ளிக்கிழமை தான் அந்த ஏலான் செய்யப்படும். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அதற்கான அழைப்பு விடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், சொர்க்கவாசிகளில் இருப்பதிலேயே உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்வார்கள், உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். அஃப்யஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் சொர்க்கத்திலே எல்லோருமாய் சேர்ந்து ஒன்று சேர்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் அஃப்யஹ் என்று சொல்லுவார்கள். அந்த அஃப்யா என்ற இடத்திற்கு சொர்க்கவாசிகள் எல்லாம் அழைக்கப்படுவார்கள். எல்லா சொர்க்கவாசிகளும் அங்கே செல்வார்கள். எல்லோரும் வந்து சேர்ந்து விடுவார்கள். இப்பொழுது ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களுடைய படையோடு அவன் வருவான். அல்லாஹ்விற்கு முன்னால் அவனை சுற்றி ஏராளமான பிரகாசமான ஒளியினால் படைக்கப்பட்ட நாற்காலிகள் போடப்படும். அதில் நபிமார்களும் சித்தீகீன்களும் சுஹதாக்களும் இறைநேச பெருமக்களும் அமர வைக்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் அங்கே அமர வைப்பான். அதில் சொர்க்கவாசிகளில் பெரும் கொண்டவர்கள் அந்த அஃப்யஹ் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் மலை குன்றுகளில், கஸ்தூரிகளாலான மலை குன்றுகளில் நிறைய சொர்க்கவாசிகள் அமர்ந்து கொள்வார்கள். ரப்பை பார்ப்பதற்காக வேண்டி, ரப்பை பார்ப்பதற்காக வேண்டி தயாராக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லுவான், இதோ என்னுடைய அடியார்கள் வந்து விட்டார்கள், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் வந்து விட்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்கள், உணவை கொடுங்கள். அதுக்கு மாஇதத்துல் ஹுல்த் என்ற அரபியிலே சொல்லுவார்கள். மாஇதத்துல் ஹுல்த், சொர்க்கவாசிகளை அழைக்கும் போதே வானவர்கள் இப்படி சொல்லி தான் கூப்பிடுவாங்க, மாஇதத்துல் ஹுல்துக்காக தயாராகுங்கள், நித்திய விருந்துக்காக வேண்டி தயாராகுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் விருந்துக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அங்கே உணவிற்கான விரிப்புகள் விரிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அந்த விரிப்பினுடைய ஒரு மூலையினுடைய ஒரு பகுதி மட்டும்
வானத்தையும் பூமியும் அதனுடைய எல்லைகளை விடவும் பிரம்மாண்டமானதாக இருக்கும். சொர்க்கவாசிகள் அங்கே அமர வைக்கப்பட்டு சொர்க்கவாசிகளுக்கு உணவு வழங்கப்படும். அல்லாஹ் கேட்பான், சாப்பிட்டு விட்டீர்களா? மனதார சாப்பிட்டு விட்டீர்களா? என் அடியார்களுக்கு நீர் புகட்டுங்கள். முத்திரையிடப்பட்ட கோப்பைகளில் விதவிதமான பானங்கள் கொடுக்கப்படும். அதையும் சொர்க்கவாசிகள் குடித்து முடிப்பார்கள். குடித்து விட்டீர்களா? இதோ என்னுடைய அடியார்கள் சாப்பிட்டு விட்டார்கள், குடித்து விட்டார்கள். என் அடியார்களுக்கு உயர்தரமான ஆடைகளை வணங்குங்கள், கொடுங்கள் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், ஆடைகள் காய்க்கக்கூடிய மரங்கள் அங்கே கொண்டு வரப்படும். ஆடைகள் அங்கே செய்யப்படாது, ஆடைகள் அங்கே உருவாக்கப்படாது. ஆடைகள் முளைக்கக்கூடிய மரங்கள் அங்கே கொண்டு வரப்படும். அதிலிருந்து விதவிதமான வண்ண வண்ணமான ஆடைகளை எல்லாம் சொர்க்கவாசிகள் எடுத்து அவர்கள் அணிந்து கொள்வார்கள். ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா ஆடையை அணிந்ததற்கு பின்னால் தன்னுடைய அடியார்களின் அழகை பார்த்து ரப்ப ரசிப்பான். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், என் அடியாரின் மீது கஸ்தூரியை நீங்கள் தூவுங்கள். கஸ்தூரியினுடைய மழை அங்கே பெய்யும். சொர்க்கவாசிகள் எல்லாம் நறுமணத்தில் அவர்கள் மூழ்கி போவார்கள். அவர்கள் முழுக்க நறுமணம் அவர்கள் மீது தடவப்படும், மழை பெய்யப்படும். எல்லாம் முடிந்ததற்கு பின்னால், அனுபவித்து விட்டீர்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரிப்பான். ரப்பே, என்னார் ஒரு மரியாதை, எப்பேற்பட்ட ஒரு மரியாதை. அல்லாஹ் சொல்லுவான், இன்னமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு பாக்கி இருக்கிறது. இன்னமும் ஒரு விஷயம் உங்களுக்கு பாக்கி இருக்கிறது. ரப்பே, இன்னமும் என்ன பாக்கி இருக்கிறது? இப்பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உத்தரவிடுவான், எனக்கும் என் அடியார்களுக்கும் இடையில் இருக்கிற 70,000 திரைகளை நீங்கள் விலக்கி விடுங்கள். 70,000 திரைகளை விலக்கி விடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, நாளை மறுமை நாளில் இதைவிட சிறந்த சுகமும் பாக்கியமும் வேறு எதுவும் இருக்க முடியாது. தொழுகிறோம், யாருக்கும் தெரியாமல் தொழாமல் நம்மால் தொழுகையை விட முடியும். யாருக்கும் தெரியாமல் நோன்பு வைத்து கொண்டு தண்ணீர் குடித்து விட முடியும். ஆனாலும் யாரோ ஒருவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம் ரப்புக்காக இதை செய்வோம். நான் சம்பாதித்த காசு பணம், ஆனால் என் ரப்பு கொடுக்க சொல்கிறான், கொடுக்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் ஒருவனுக்காக வேண்டி செய்துவிட்டு அந்த ஒருவனை நாளை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதைவிட ஒரு கைசேதம் வேறு எதுவும் இருக்க முடியும். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லுகிறார்கள், லில்லதீன அஹ்ஸனு, ஈமான் கொண்ட நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல் ஹுஸ்னா, சொர்க்கம் வழங்கப்படும். வ ஜியாதத்துன், இன்னமும் ஒரு கூடுதலான ஒரு கிஃப்ட்டும் வழங்கப்படும். அந்த கூடுதலான கிஃப்ட் என்ன? எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் என்று எழுதுகிறார்கள். 70,000 திரைகளை நீங்கள் விலக்குங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவினுடைய அந்த பேரழகை, அல்லாஹ்வினுடைய அந்த தாத்தை, அந்த தஜல்லியை சொர்க்கவாசிகள் அந்த வெள்ளிக்கிழமை தான் முதலாக அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பார்கள். பார்த்த மாத்திரத்தில் ரப்பினுடைய பாதத்திற்கு சஜிதாவிற்கு விழச் செல்லுவார்கள். மலக்குமார்கள் பிடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இது நீங்கள் அமல் செய்ய வேண்டிய உலகம் அல்ல, நீங்கள் அனுபவிக்க வேண்டிய உலகம். இங்கே உங்களுக்கு சஜிதாக்கள் கட்டாயமாக்கப்படவில்லை. இது அமல் செய்கிற உலகம் அல்ல, கூலியை பெற்றுக் கொள்ளுகிற உலகம், அனுபவிக்க வேண்டிய உலகம். எனவே நீங்கள் சஜிதா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இலா ரப்பிஹா நாதிரா, ரப்பை பார்த்து கொண்டே இருப்பார்கள். சொர்க்கத்தினுடைய எல்லா சுகங்களையும் மறந்து விடுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. அல்லாஹ்வை பார்த்ததுக்கு பின்னால சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொன்னால் போக மாட்டார்கள். சொர்க்கத்திற்கு போக சொன்னால் திரும்ப போக மாட்டார்கள். சொர்க்கம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எங்களுடைய ரப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை விட வேற என்ன நமக்கு சுகம் வேண்டும்? இதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? இனி சொர்க்கத்தில் அனுபவிப்பதற்கு என்ன இருக்கிறது? சொர்க்கம் கசந்து போய்விடும், வேண்டாம் எங்களுக்கு சொர்க்கம். குர்ஆன் சொல்லுகிறது, வஸீகல்லதீன தகவ், வேறு வழி இல்லாமல் சொர்க்கத்திற்கு மீண்டும் இழுத்து செல்லப்படுவார்கள், பம்படியாக இழுத்து செல்லப்படுவார்கள். சொர்க்கத்திற்கு போனதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு போனதற்கு பின்னால் அவர்களுக்கு மனமுடித்து வைக்கப்பட்ட ஹூர்லீன்களும் மனைவிமார்களும் வந்து அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே மலைத்து போய் நிற்பார்கள்.
நீங்கள் இங்கிருந்து போகும்போது உங்களிடத்தில் இந்த அழகு இல்லையே, இந்த அழகை எங்கு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களுடைய ரப்பை நாங்கள் தரிசித்து விட்டு வருகிறோம், எங்களுடைய ரப்பை நாங்கள் பார்த்து விட்டு வருகிறோம். அதனுடைய பரக்கத்தும் அதனுடைய நூறானியத்தும் அதனுடைய பிரகாசமும் தான் எங்களுடைய அழகை மென்மேலும் மெருகூட்டி விட்டது, எங்களுடைய அழகை மென்மேலும் அதிகரிக்க செய்து விட்டது என்று சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்படியே இதற்கு முன்னால் இருக்கிற ஒரு காட்சியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவாங்க. சொர்க்கவாசிகள் முதலாக தன்னுடைய மனைவிமார்களை சந்திக்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஊரில் என்ன செய்வாங்க, சொர்க்கவாசியை பார்த்து அவங்க கிட்ட போய் நின்றுட்டு, நான் யார் தெரியுமா, என்னிடத்தில் உனக்கு வேறு எந்த தேவையும் இல்லையா? சொர்க்கவாசி கேட்பார், நீ யார்? நான் தான் உங்களுக்கு மணமுடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனைவி. அவளுடைய பேரழகை கண்டு 40 ஆண்டுகள் அந்த இடத்திலேயே நின்று விடுவார்கள் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. 40 வருஷம் சொர்க்கத்தினுடைய மற்ற எல்லா சுகங்களும் மறந்து போய்விடும், ஹூர்லினுடைய அந்த அழகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல அவர்களுடைய கால் பாதத்திலிருந்து பார்த்தால் உடல் முழுக்க தெரியக்கூடிய அளவு, அதாவது கண்ணாடி மாதிரி இருப்பாங்கன்னு அர்த்தமல்ல, அவ்வளவு பளபளவென்று அவ்வளவு அழகாக கண்ணாடிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு சொல்லுவார்கள். 40 ஆண்டுகள் அவர்களை பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சொர்க்கவாசி அல்லாஹ்வை பார்த்ததற்கு பின்னால் திரும்பி வருகிற போது அந்த சொர்க்கவாசியை பார்த்து இவள் 40 ஆண்டுகள் நின்று விடுவார்கள் என்று சொல்லுகிறது ஹதீஸ். அல்லாஹ்வினுடைய அந்த தஜல்லி, அவனுடைய அந்த பேரழகு, ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த தருணம், உலகத்தில் அதைவிட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எல்லோரும் தங்களுடைய கடவுள்களை காட்டிவிட்டார்கள், எல்லோரும் தங்களுடைய கடவுளை உருவப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இன்னமும் உருவம் இல்லாமல் ஒரு ரப்பை வணங்கி கொண்டிருக்கிற ஒரே சமூகம் இந்த சமூகம் மட்டும்தான். நாளை ஆகிரத்திலே மஹ்ஷரிலே வைத்து அல்லாஹ் சொல்லுவான், யார் யார் எந்தெந்த கடவுள்களை வணங்கினீர்களோ அவர்களை பின்தொடர்ந்து செல்லுங்கள். சூரியனை வணங்கியவர்கள் சூரியனை நோக்கி போவார்கள், சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளை நோக்கி செல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வை வணங்கியவர்கள் மட்டும் எங்கே நம்முடைய ரப்பை இன்னும் காணவில்லையே என்று எங்கும் செல்லாமல் அங்கேயே இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் எங்கேயும் போகலையா? இல்லை, நாங்கள் இன்னும் எங்கள் ரப்பை பார்க்கல, எங்கள் ரப்பு இன்னும் வரல, எங்கள் ரப்பு இன்னும் வரவில்லை. கணியத்திற்குரியவர்களே, உயர்தரமான ஒரு பாக்கியம். மார்க்க அறிஞர்கள் சாலிஹீன்கள் எழுதுகிறார்கள், சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கவாசிக்கு அல்லாஹ்வை பார்த்ததற்கு பின்னால் சொர்க்கத்தினுடைய எல்லா சுகங்களும் மறந்து போய்விடும், பிடிக்காமல் போய்விடும், கசந்து போய்விடும். அதை அவர்கள் உயர்தரமான பாக்கியமாக நினைப்பார்கள். மறுபுறத்தில் அடுத்த வரியிலே எழுதுகிறார்கள், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டும் நரகவாசிகள் தடுக்கப்படுவார்கள். கடைசி வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய தாத்தை அவங்களுக்கு காட்டவே மாட்டான், தன்னுடைய தஜல்லி அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டான். அல்லாஹ் எப்படி இருப்பான், அவன் எப்படிப்பட்ட பேரழகுள்ளவன் அவங்களுக்கு காட்டப்படாது. மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இனிமேல் அல்லாஹ்வை கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன், அன்றைய நாளில் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்கிற அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு கீழே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நாளை நரகத்திலே அவ்வளவு கொடூரமான வேதனைகள் உண்டு, நம்மால் கற்பனை செய்ய முடியாத வேதனைகள் உண்டு. ஆனால் எல்லா வேதனைகளை விடவும் நரகவாசிகளிடத்திலே இனிமேல் நிரந்தரமாக நீங்கள் இங்கே தான் தங்கி இருக்க போகிறீர்கள், உங்களால் உங்களுடைய ரப்பை இனி காணவே முடியாது என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை செவிமடுக்கக்கூடிய சமயத்தில் நரகத்தினுடைய மற்ற எல்லா வேதனைகளும் அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். அவ்வளவு கொடூரமான வேதனைகளும் ரப்பை நீங்க பார்க்க முடியாது என்கிற வார்த்தையை அவர்கள் கேட்கிற போது மற்ற வேதனைகள் கூட ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அதனுடைய கொடூரமும் அதனுடைய அதாபும் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இரண்டாவது ஃபர்ஹத், இரண்டாவது மகிழ்ச்சி இதுதான். உலகத்தில் அமல் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு ஆபிதும், சிரமப்படக்கூடிய, தன் உயிரை தியாகம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் இந்த ஒரு இலக்கை மையமாக வைத்துத்தான் அது செய்யப்படுகிறது. சொர்க்கம் நம்மளுடைய நோக்கம் அல்ல, சொர்க்கம் நம்முடைய நோக்கம் அல்ல. சொர்க்கத்தை தாண்டி அதையும் படைத்த, அதையும் நமக்கு வழங்கிய மகத்தான அந்த ரப்பை பார்க்கக்கூடிய தருணம் தான் நமக்கு பெரிய பாக்கியமான தருணம். எல்லோரும் அவரவர்களுடைய கடவுள்களை பார்த்து விட்டார்கள், உருவகப்படுத்தி விட்டார்கள். நாம் நம்மளுடைய ரப்பை பார்க்க வேண்டாமா?
நம்முடைய ரப்பை நாம் பார்க்க வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தன்னை காட்சிப்படுத்துகிற போது சிரித்த நிலையில் காட்சிப்படுத்துவான். அந்த சிரிப்பை நாம் பார்க்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் நாம் எந்த சுகத்தை அனுபவித்தாலும் சரி, ஆகிரத்தில் எந்த சுகத்தை அனுபவித்தாலும் சரி, ரப்பை பார்க்குதல், ரப்பை சந்திக்குதல் என்கிற உயர்தரமான அந்த சிறப்பை தவிர்த்து, சுகத்தை தவிர்த்து வேறு எதுவும் சுகம் அல்ல. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அஃபியா என்ற அந்த இடத்தில் சொர்க்கவாசிகளை எல்லாம் அமர வைத்து கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு விருந்து போட்டுவிட்டு அல்லாஹ் தன்னை காட்சிப்படுத்துவான். காட்சிப்படுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அங்கே இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவரிடத்திலையும் தனித்தனியாக அவன் உரையாடுவான். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! ஒவ்வொரு சொர்க்கவாசிகளிடத்திலையும் அல்லாஹ் தனித்தனியாக உரையாடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தினுடைய சுகங்களை பற்றி பல மணி நேரங்கள் பேச முடியும். அதில் மிகச்சிறந்த ஆக உச்சபட்ச சுகமான ஆக உச்சபட்ச மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய லிகா உல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, அவனை பார்க்கக்கூடிய அந்த தருணம், அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிற பொழுதெல்லாம் எவ்வளவு இனிமையாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாளை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளிலேயே ரொம்ப உயர்தரமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கவாசிகளே, என்னுடைய அடியார்களே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துட்டேன், இன்னமும் ஒன்று பாக்கி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். நான் இனிமேல் உங்கள் மீது எப்பொழுதும் கோபப்பட மாட்டேன். என்னுடைய முழு திருப்தியும் என்னுடைய ரிதாவும் உங்கள் மீது நான் கடமையாக்கி விட்டேன். இனி எந்த காலத்திலேயும் உங்கள் மீது என்னுடைய கோப பார்வை இருக்காது. என்னுடைய திருப்தியை நான் உங்களுக்கு முழுமையாக தந்துவிட்டேன் என்று ஒவ்வொரு சொர்க்கவாசிகளை பார்த்தும் அல்லாஹ் உரையாடுகிற உயர்தரமான அந்த வார்த்தையை அல்லாஹ் நம்முடைய செவிப்பறைகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய கண்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் காட்டித்தந்த வழியில் நடந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் நாம் ஜெயித்து விடலாம், ஆகிரத்திலேயும் உயர்தரமான இந்த பாக்கியத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிவிடலாம். அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அவர்கள் சொன்ன வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த ஒரு நோன்பாளிக்கு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னால், நோன்பில் முறையாக பேணுதலாக இருந்தவர்கள், தொழுகையில் பேணுதலாக இருந்தவர்கள், ஜகாத்தில் பேணுதலாக இருந்தவர்கள், எல்லா காரியங்களிலேயும் பேணுதலான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுக்கு இன்னமும் ஏராளமான சுகங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தை பற்றி கொஞ்சம் படியுங்கள். சொர்க்கத்தினுடைய குதிரைகள் மரகத கற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒவ்வொரு செய்தியும் நாம் கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்கும். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த கல்புகளும் யோசித்து கூட பார்த்திராத, கற்பனை கூட செய்து பார்த்திராத சுகங்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறான். முத்தகீன்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ் வழங்கிய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அதை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பெயர்பட்ட உயர்தரமான பாக்கியத்தை, அவனுடைய திருமுகத்தை தரிசித்து அவனுடைய அந்த அந்த பாக்கியமான லிகாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக.